பாத்து போப்பா. மருதமலை டியூட்டியில ஜாயின் பண்ண உடனே பெஞ்சை தேய்ச்சிட்டு உட்காந்து கூடாது. பொறுப்பை நீயா கேட்டு வாங்கிக்கணும். போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே பெரிய பெரிய ரவுடிகளை பிடிக்கணுமா தாதாவை பிடிக்கணுமான்னு கேளு. அப்படி கேட்டாதான் பையன் ரொம்ப ஆர்வமா இருக்கான்னு பெரிய பொறுப்பா கொடுப்பாங்க. சரிப்பா. ஓகே ஓகே கிளம்பு. போயிட்டு வாப்பா. பாத்து பாத்து. தம்பி இங்க வைங்க. சும்மாரியா வைப்பா. டேய் ஏடையா போறா இருந்திலான் இருக்கோம். முதல்ல வாயை கழுவுடா. இருக்கிற நீங்க 4 பேர் திருந்திட்டா அப்ப நாங்க எங்க போறோம்? உங்க கூட ஈக்குவலா சார் சார் சார். எஸ் சார். நைட்டு போல ரோந்து போனதால அசந்து தூங்கிட்டேன் சார். சொல்லுங்க சார். சார் என் பேர் வி மருதமலை. இந்த ஸ்டேஷன் புதுசா வந்திருக்கிற கான்ஸ்டபிள். திஸ் இஸ் மை அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் சார். புது போலீஸா? எஸ் சார். என்ன எஸ்பி ரேஞ்சில சவுண்ட் விடுற? பொறுப்பா இருப்பியா? சொல்லுங்க சார். ரவுடிங்களை பிடிக்கணுமா தாதாக்களை பிடிக்கணுமா? அவங்களெல்லாம் அப்புறம் பிடிச்சிக்கலாம். முதல்ல இத புடி. பெரிய பொறுப்பா கொடுப்பாங்கன்னு நினைச்சா இப்படி சிலையா நிப்பாட்டிட்டாங்களே. திவ்யா திவ்யா அங்க பாரு. இவனும் இவங்க அப்பனும் வீட்டுல என்ன அட்டகாசம் பண்ணானுங்க. இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து வாட்ச்மேன் வேலை பாக்குறான். கிளவி கேவலப்படுத்துறாளே. இங்க வந்து இப்படி தூண் மாதிரி நிக்கிறதுக்கு தான் அங்க அவ்வளவு பில்டப்பா. புதுசா இல்ல பழசு. நீ எதை சொல்ற? நீ எதை கேக்குற? நான் ஒன்ன கேட்டேன். நான் ட்ரெஸ்ன்னு நினைச்சேன். ட்ரெஸ் பழசுங்கிறது நான் 10 அடி தூரத்துல இருந்து வரும்போதே தெரியுது. நீ புதுசு தானே? ஆமா. அதிகாரி வர்றப்ப ஷலிட் பண்ணணும்னு உனக்கு ட்ரைனிங்ல சொல்லி தரலையா? எங்க எங்க? ஏய் மிஸ்டர், அதிகாரின்னு சொன்னது என்னத்தான் சார். லெஃப்ட்ல சலிட் அடிக்கணும்னு எந்த அதிகாரி சொல்லி கொடுத்தான்? நான்சென்ஸ். சலிட் அண்ட் ரைட் ஹேண்ட். ஓ சாரி சார். என்ன கத்தியில விளையாட்டு? ஐயோ ரத்தம். என்னடா நட்டம்? இந்த பார், இந்த விளையாட்டு தனத்தையெல்லாம் வீட்டுல மூட்டை கட்டி வச்சுட்டு வரப்பார். அது போக நீ என்னைய பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. எறும்புக்கு வா. ஒரு டவுட். என்ன? உங்களுக்கு ரூம் எல்லாம் கொடுத்துருக்காங்க? பாலோமி ரொம்ப டெக்னிக்கலா எய்ம் பண்றானே. இரு உன்னைய வச்சுக்கிறேன். ஏண்டா சும்மா இப்ப போலாம். மடக்கி வை உள்ள. சேட்டை. ஒரு அதிகாரி ஆச்சே பாவம் ஒரு வணக்கத்தை வச்சுட்டு போவம்னு இல்லாம கத்தி எடுத்து கவட்டைக்குள்ள சுத்துறது, கண்ணை குத்தி நோண்டி விடுறது. என்ன பத்தி நீ நிறைய தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்கு. ஒரு சிங்கத்தை பத்தி ஒரு சிங்கமே சொன்னா அது அசிங்கம். சரி என்ன பண்ணலாம்? யோ வா இங்க. என்ன பத்தி இந்த ஆள்கிட்ட எடுத்து சொல்லு. என்னத்த சொல்றது? எதையாச்சும் சொல்லியா? சார் ஒரு கேன. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? என்ன இடையா? என்னமோ கே கூன்றான். என்னங்க? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் போ. அட்டென்ஷன். சரி. என்ன பத்தி நானே சொல்றேன் கேட்டுக்க. என் பேரு ஏட்டு ஏகாம்பரம். தெரியும். எனக்கு இன்னொரு பேரு இருக்கு. என் கவுண்டர் ஏகாம்பரம். சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கக்கூடிய அத்தனை ரவடியும் சுட்டு தள்ளிட்டு ஸ்பெஷல் அப்பாயின்மெண்ட் இங்க வந்து சேர்ந்திருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கும்போது பிபி ஊதுற? உங்களை பார்த்தா சிரிப்பு போலீஸ் மாதிரி இருக்குங்க சார். சிரிப்பு போலீஸா? ஏய் சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன். சிரிப்பு போலீஸுங்கிற? என்ன பத்தி யாருக்கிட்டையும் விசாரிச்சியா? விசாரிச்சுட்ட. அதான் இந்த பேச்சு. போய் டீ வாங்கிட்டு வா. புதுசா வேலைக்கு வந்த போலீஸ டீ வாங்கிட்டு வர சொல்றது தப்பில்லையா சார்? இத மட்டும் வக்கனையா பேசு. வணக்க வைக்க சொன்னா மட்டும் அதிகாரியோட கண்ணை குத்து. சார் அது வந்து எஸ் சார்.
ஒவ்வொரு பேச்சுக்கு எதிர் பேச்சு. என்ன அடாத்து இது? என்ன சப்போர்ட் இல்லாம நிக்குது? வந்த அன்னைக்கே கண்ணுகள்ல கத்திய விட்டு ஆட்டிட்டானே. டேஞ்சரஸ் ஃபில்லோ. இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும். வஞ்சர மீன் சாப்பிடுப்பா. என்னப்பா வேலை எல்லாம் பிடிச்சிருக்கா? நான் சொன்ன மாதிரி பெரிய பொறுப்பா கொடுத்தாங்களா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் என்ன தாண்டி ஒரு அடி உள்ள வைக்க முடியாது, வெளியே போக முடியாது. ஸ்டேஷன் பூரா என் கண்ட்ரோல் இருக்குன்னா நினைச்சு பாருங்களேன். நீ சொல்றத கேட்கும் போது என் காதுல தேன் வந்து பாயிற மாதிரி இருக்குடா. நான் வேலை செஞ்ச காலத்துல அரை ட்ரௌசரோட கையில கட்ட துப்பாக்கி கொடுத்து உச்சி வெயில ஸ்டேஷன் வாசல்ல நிக்க வச்சிருவானுங்க. அன்னில இருந்து இன்னும் வரைக்கும் அந்த ரூல்ஸ் மாறவே இல்லையாப்பா? நீ ஏன் டென்ஷன் ஆவற? இல்ல, எங்க ஸ்டேஷன்ல அதே மாதிரி ஒருத்தன் நிக்கிறான். அவன் முகரைய பாத்துருப்பாங்க, முட்டாள்னு தெரிஞ்சிருக்கும். அதான் கட்ட துப்பாக்கி கையில கொடுத்து வாசல்ல நிக்க வச்சிருப்பாங்க. அந்த கதையை பத்தி நமக்கு என்னப்பா பேச்சு? நீ சாப்பிடுவா. நான் சொன்னது நீ கேட்டதுனால எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நான் இன்னொன்னு சொல்றேன் கேட்டுக்க. அட பாத்தாதப்பா, அந்த எதிர் பிளாட்ல சர்க்கிள் இன்ஸ்பெக்டர் இருக்காராம். அவர்கிட்ட கொஞ்சம் பேசி பழகி வச்சுக்க. நீ எஸ்ஏ எக்ஸாம் எழுதிருக்கியா? நீ பாஸ் ஆகி பெரிய பெரிய லெவலுக்கு எல்லாம் போகணும்னா இந்த மாதிரி ஆபீசரோட உதவி தேவைப்படும்ல, அத சொன்னம்பா. சரி. முதல்ல வீட்டுக்கு வெளியே கிஸ் அடிச்ச, ஓகே, அது ஆக்சிடென்ட், மன்னிச்சிடலாம். இப்ப வீட்டுக்குள்ளே வந்து பிளான் பண்ணி கிஸ் அடிக்கிறியே, அப்படி என்னதான் இருக்கு என் உதட்டுல? ஏய், நான் கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் நீ கேட்கிற. லிப்போலிப்பிசம் முதல்ல பண்ணது நீதான். முதல்ல எந்திரியா? எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தாங்க எம்எல் படுத்திருக்கீங்க, நீங்க தான் எந்திரிக்கணும். I will kill you, man. பரவாயில்ல, கரண்ட் அடிச்சு செத்தவங்களை கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா கிஸ் வாங்கி செத்த பெருமை எனக்கு இருக்கட்டுமே. அப்பா, என்னம்மா? உங்களை பார்க்க யாரும் வந்திருக்காங்க. சார், யார் வேணும்? என் பேர் மருதமலை. எதிர் வீட்டுல புதுசா குடி வந்திருக்கோம். எதிர் பிளாட்லயா? ஆமா சார், F1 ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஜாயின் இருக்கேன். என் ஃபாதர் ரிட்டையர்ட் ஆயிட்டு உங்களை பார்த்து விஷ் பண்ணிட்டு போலான்னு வந்தேன். திவ்யா, காஃபி எடுத்துட்டு வாமா. வேண்டாம் வேண்டாம், இப்பதான் நான் ஸ்வீட் சாப்பிட்டேன். இரு, தனியா மொட்டம் போடுவேன். சார் வரேன் சார். வாங்க. உங்க விஷயம் இருக்கட்டும் சார். பாப்பா கேட்டு சார் சொல்றேன். வரேன் சார். டேய், வேமா ரெடி பண்றா, பசிக்குதுடா. இது ஏட்டியா எடுக்கிறதே பிச்சை, இதுல அவசர வேற. ஊட்டி போடுயா. திருநெல்வேலிங்க. எந்த கோயிலுக்கு போயிட்டு வர ராஜா? முருகர் கோயிலுக்கு. முருகா 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 முருகா. ஆமா, யாரையா நீ? என்ன தெரியலையா? நான் உங்களை அடிச்சிருக்கேனே. அடிச்சிருக்கியா? எப்பம்மா? நல்லா திங்க் பண்ணி பாருங்க, ஞாபகத்துக்கு வரும். இந்த அளவுல அடிவாரத்துல வச்சு ஒரு 10 பேர் சேர்த்து கும்மி எடுத்தீங்களா, அந்த குரூப்பா? இல்லைங்க. இல்லையா? இந்த குன்னக்குடி குப்பத்தொட்டி கிலோ வச்சு குதறி எடுத்தீங்களா, அந்த குரூப்பா? இல்லைங்க ஏட்டையா. என்னடா இதுவும் இல்லைங்கிற? ஒரு இடம் 2 இடமா இருந்தா நான் இருக்கும், 1000 இடத்துல வாங்கி தொலைஞ்சிருக்கேன் நானு. எந்த குரூப்பா இருக்கும்? டேய், இந்த மூத்திர சந்துக்குள்ள வச்சு ஒரு 11 பேர் அடிச்சீங்களா, அந்த குரூப் தானே நீ? கரெக்டா கண்டுபிடிச்சீங்க ஏட்டையா. டேய் டேய், நீங்க அடிச்சதுக்கு அப்புறம் வேற எவன் அடிச்சாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்தி வந்துருச்சுடா அந்த உடம்புல. அப்படி ஒரு அடிடா அது. அது விடுங்க ஏட்டையா. அவ்வளவு அடியும் வாங்கிக்கிட்டு நீங்க இப்படி உசுரோட நடமறீங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆச்சரியம். அதனாலதானடா எல்லாரும் என்னை ரொம்ப நல்லவேன்னு சொல்றீங்க. ஆமா, நீ எப்படியா இருக்க? எங்க ஏட்டையா, நான் அப்படியே தான் இருக்கேன். சரி. ஆனா என்னோட சேர்ந்து உங்களை அடிச்சானுங்களே, அந்த கத்தி கந்த பான் ரவி பரு முருக, அவங்க அத்தனை பேர் திடீர்னு பெரிய ரவுடி ஆயிட்டானுங்க. நான்சென்ஸ். எப்படா ரவுடி ஆனானுங்க? எப்படி ஆனானுங்க? 50 பேர் என்னை தூக்கி போட்டு அடி அடின்னு அடிச்சதுக்கு அப்புறம் தான்டா அவங்க ரவுடி ஆனது. பேரு புகழ் பண்டா எல்லாம். நீ பான் ரவின்னு சொன்னியே, அவன் கதையை சொல்றேன் கேளு. அந்த பையன் ஒரு நாளைக்கு 50 பாக்கெட் பான் போடுவான். அப்ப கூட அவன் பான் டாக் ரவின்னு ஃபேமஸ் ஆகலடா. ஒரு நாள் நானு டியூட்டிக்கு போய்க்கிருந்தேன். அப்ப அவன் பான் போட்டுக்கிட்டு மென்னுக்கிட்டே வந்தான். வா ரவி, எப்படி இருக்குன்னு பேச்சு வாக்குல மாமூல் கேட்டேன். 5 ரூபா தான்டா கேட்டேன். என்ன கோபத்துல இருந்தான அளவு, பான் கூட அப்படியே காரிய மூஞ்சில் துப்பிட்டா. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அன்னையில இருந்துதான் ஏட்டியா மூஞ்சிலே பொழிச்சுன்னு துப்பிட்டான்னு பான் ரவின்னு ஃபேமஸ் ஆனது. ஆனா அந்த கத்து குத்து கண்ணே, அவன் எப்படி ஃபேமஸ் ஆனா? அவன மாதிரியே இவனையும் ஒரு நாள் மார்க்கெட்ல பார்த்தேன். பார்த்துட்டு நல்லா இருக்காப்பான்னு பேச்சு வாக்கல அவன்கிட்ட மாமூல் கேட்டேன். 2 ரூபா தான்டா கேட்டேன். அவன் என்ன கோபத்துல இருந்தான் தெரியல, பொசுக்குன்னு இவ்வளவு பெரிய கத்திய உருவிட்டா. எடுத்தேம்பாரு ஓட்டம்.
மார்க்கெட்டில் கூட நான் பார்க்கலையே. அப்படி ஒரு ஓட்டம். அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் ஓடலடா. அப்படி ஓடியும் ஷார்ட் ரூட்ல வந்து விட்டாம்பார் வளாவல கத்தி இங்கிட்டு வந்துருச்சு. அப்புறம் என்னாச்சு? அப்புறம் என்ன உரிமை போட்டு மறுபடியும் ஓட்டம் தான். அதுக்கப்புறம் தான் ஏட்டியாவே விளாவல விட்டு ஆட்டுன்னு ஆட்டிட்டான்னு கத்தி குத்துக்கந்தேன்னு ஃபேமஸ் ஆனா. ஆனா 2 பேரும் விசுவாசிரா, மரியாதை தெரிஞ்சவங்க. அந்த பான் ரவி இருக்கான் பாரு, அவன் எங்க பார்த்தாலும் உன்னாலதான் ஃபேமஸ் ரவுடி ஆனு பொசுக்குன்னு கால வந்து ஒரு டீ வடை வாங்கி கொடுத்தான். இந்த கத்தி குத்து கண்ணு அவனோட ஒருபடி மேல ஒத்திக்கு ஒரு வீடே வாங்கி கொடுத்துருக்கான். என்ன சரித்திரம் இருக்கும்போது என்கிட்ட வந்து பெரிய ரவுடி ஆயிட்டான் திடீர்னு ஃபேமஸ் ஆனான்னு பீத்திக்கிட்டு இருக்க. சரி அதை விடு. இப்போ ஓம் பொழப்பு தரப்புலாம் எப்படி போய்கிட்டு இருக்கு? என்னத்தை ஏட்டையா, எக்கனாமிக் ப்ராப்ளம் ஓவர் ஆச்சு. சர்வைவல் சால்வ் பண்ண முடியல. நாளுக்கு நாள் தொழில் வேற குறைஞ்சிக்கிட்டே வருது. காலம் மாறி போச்சுல. படிச்சவன் கம்ப்யூட்டர்ல திருடுறான், நான் படிக்காதவன் பிளேட நம்பி தொழில் ஆரம்பிச்சான். ஃபீல்டுல நிக்க முடியலையே. ஜீன்ஸ் கேட்க பிளேட போட்டா ஆல்ரெடி கிஞ்சி ஜீன்ஸோட வராங்க. கேட்டா பேஷன்றானுங்க. முன்னெல்லாம் சம்பளத்தை வாங்கி பர்சுல வச்சுட்டு வருவாங்க. டேக்கா ஓபன் பண்ணி லம்ப் அச்சு விடுவேன்ல. ஆனா இப்பெல்லாம் ஏடிஎம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு மாறிட்டானுங்க. சரி அதையாச்சுன்னு போய் ஏடிஎம்ல போட்டா அது பின்னு நம்பர்னு கேக்குது. இப்பெல்லாம் பணம் கைக்கு வரதுக்குள்ள உயிர் போய் உயிர் வருது ஏட்டையா. அதனால நான் ஒரு முடிவு பண்ணிட்டேன். நானும் பெரிய ரவுடி ஆகி கை நிறைய சம்பாரிச்சு பணக்காரனா ஆகணும். அதனால நான் இப்ப என்ன பண்ண போறேன்னா, உங்க மூக்கிலே நச்சுன்னு குத்துவேனா பல பலன் ரத்தம் வரும். இதையே காரணமா வச்சு என்ன 3 மாசம் உள்ள தூக்கி போட்டுருங்க. நான் வெளியே வரும்போது பெரிய ரவுடியா வருவேன்ல. டேய் அப்ப நீ என்ன அடிச்சு ஃபேமஸ் ஆலாம் பாக்குற? நீங்க ரொம்ப ராசியான ஆளியா. அப்ப நான் உன்னை கேக்குறேன், நான் உன்ட்ட அடி வாங்கினா ஏட்டியா காண்டி என்ன செய்வே? நீ ஒத்திக்கி இருக்கிற வீட சொந்த வீடு ஆக்கிறேன். நல்லவன்டா. அப்ப இங்க வச்சு அடிக்க வேணாம்டா. நல்ல கூட்டமா இருக்க இடமா பார்த்து ஒரு இடம் சொல்றேன், அங்க வச்சு கும்மு நிரிச்சாருவில்ல. வேணாம், அங்கெல்லாம் போனா லேட் ஆகும் ஏட்டையா. இங்கே வச்சு அச்சாதான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ஏட்டையா அச்சான்னு வேர்ல்டு ஃபுல்லா ரீச் ஆகல. அட கிறுக்கா, அடி வாங்குற பத்தி பிரச்சனைடா. இல்ல ஏட்டையா, நான் உங்களை அடிச்சு ஆகணும். அடே மத்த போலீஸ் எல்லாம் தொழில கத்துக்கிறவாங்க. ஐயோ இவே என்ட்ரி ஆகுறா. என்னடே எவ்வளவு தெரியும் உனக்கு? இவரெல்லாம் எச்சிக்கலை ஏகாம்பரம் நினைச்சிட்டியா? என்கவுண்டர் ஏகாம்பரம். காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அங்க இருக்கிற எல்லா ரவுடிகளையும் சுட்டு பொசக்கி வேற வழி இல்லாம எவனும் கடிக்காம இங்க வந்து செட்டில் இருக்காரு. எவ்வளோடா தெரியும் உனக்கு? என்ன அம்மா அம்மா? சும்மா சேர்த்தா என்ன யூட்டன் எல்லாம் பண்றான்? ஐயோ அவன் உள்ள போட்டு லாக் பண்ணியா? கொலை பண்ணாம விட மாட்டேன். இந்தப்பா ஏப்பா அவனை தூக்கி உள்ள போறியே, அதுக்கு ரீசன் கேட்டா என்ன சொல்லுவேன்? அவன் தான் உங்களை அடிக்க வந்த நேட்டையா? அடிக்கவே இல்லையா? ஆமா. இதுக்கு தான் எதை யோசனை பண்ணி செய்யணும், அதிகாரிக பேச்ச கேட்கணும். புரியுதாப்ப? என்னது இது? ஏட்டையா இப்படி அடிச்சது நான் இல்ல, அவன். உங்களை அடிச்சுட்டாங்கிறதுக்காக தூக்கி 3 மாசம் உள்ள போட்டிருக்கோம். எப்படி நம்ம ஐடியா? இதத்தானே அவனும் முதல்ல சொன்னான். அவன் அடிச்சிருந்தானா என் மூஞ்சி மோர காலு கையோட போயிருக்கும்ல. நீ ஏன் தேவையில்லாம யூட்டன் பண்ணி டேபிள் ஒரு கீய மூக்க உடைச்சு ரத்த கலரி ஆக்கிருக்கியே, உனக்கு ஏன் இந்த கொலவெறி? உங்களுக்கு பிஞ்சு மூக்கு ஏட்டையா, அதான் ரத்தம் நிக்காம வருது. நான் போய் டிஞ்சர் வாங்கிட்டு வந்துடுறேன். மூக்க பஞ்சர் ஆக்கிட்டு டிஞ்சர் வாங்கிட்டு வர்றியா? இன்ஸ்பெக்டர் கூட்டி வந்து வச்சுக்கிறவனே.